ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ரீடிங்கன்னா ஜான் மந்த் வந்து என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, என்ன ஒரு விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஒரு சினாரியோஸ் வர இருக்குன்றத பார்க்க போகிறோம். பார்ப்போம். நான் வந்து ஷஃபில்லாம் பண்ணல, ரேண்டமாக இதுலேருந்து புல் அவுட் பண்ணுறேன் அப்படி. ஸோ அதில் வந்து என்ன, ஃபஸ்ட்டு எடுக்க போகிற 2 கார்டு வந்து அது என்ன சுச்சுவேஷன் ரிலேட்டடான்றதை சொல்லும். அதுக்கப்புறம் நான் எடுக்கிற கார்ட்ஸ் வந்துட்டு அதோட ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கிறேன். ஷேரியட், 7 ஆஃப் கப்ஸ். நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு கனவை நோக்கி பயணம் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு ட்ரீம் வந்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சது, நீங்கள் ட்ரீம் பண்ண விஷயம் ஏதோ ஒன்று வந்து, அதாவது வந்து நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க, அந்த கனவில் ஏதாவது ஒன்று ரியாலிட்டியில் வர இருக்குது. ஏன்னா சேரியட் வந்து ரியாலிட்டி, ப்ராக்டிக்கல், ஒரு ப்ராக்டிகாலிட்டி, ரியாலிட்டி, ஸ்டெபிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும். 7 ஆஃப் கப்ஸ் வந்து ட்ரீமி, ஃபுல்லாகவே கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸு. ஓகேவா? அது எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. பட் ஒரு ரியாலிட்டி கார்டும் ஒரு ட்ரீமி கார்டும் வர்றதுனால ஏதோ ஒரு ட்ரீமை வந்து உங்களோட ஆசையோ ட்ரீமோ அதெல்லாம் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா 7 ஆஃப் கப்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட கார்டுன்னா, காணல் நீர் மாதிரி. அதாவது அங்கே தெரியும், பட் அதை நீங்கள் வந்து அடைய முடியாது, அந்த மாதிரி. பட் சேரியட் வந்து ப்ராக்டிகாலிட்டி, ரியாலிட்டி. ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ட்ரீமை ரியாலிட்டியில் கொண்டு வரீங்க. எம்ப்ரஸ், வாவ், பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு. நைட் ஆஃப் வான்ஸ், எஸ், ஏதோ ஷேரியட், நைட் ஆஃப் வான்ஸ், இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. கிளாரிட்டி கிடைக்கிது உங்களுக்கு. மெயினாக ஏதோ ஒரு விஷயத்தில் பயம் இல்லாமல் இருக்க போகிறீங்க. இனிமேல் நான் இந்த விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம், எனக்கு கிளாரிட்டி கிடச்சிடுச்சு, எனக்கு தேவையான பதில் கிடச்சிடுச்சு. இது கேர்ள்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து லுக் வைஸ் வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக, ஒரு அழகாக வந்து இருக்க போகிறீங்க. எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்க போகிறீங்க. முக்கியமாக வந்து யங் கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாய்ஸ் வந்து உங்களை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. ரொம்ப கிளாரிட்டியான ஒரு ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்க இருக்குது. வாவ், லாஸ்ட்டாக உங்களோட 2 ஆஃப் கப்ஸ். நிறைய பேர் வந்து உங்கள்